அனைத்து ஆன்மீக நேயர்களுக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, செல்வ செழிப்புடன் வாழ ஆமலகி ஏகாதசி. வாங்க இன்னைக்கு அதை பத்தி தெரிஞ்சுக்கலாம். இந்த உலகத்தை காக்கும் தெய்வமாக திகழக்கூடியவர் மகாவிஷ்ணு என்று நம் அனைவருக்குமே தெரியும். அப்படிப்பட்ட மகாவிஷ்ணுவை வழிபாடு செய்வதற்கு உகந்த திதியாக ஏகாதசி திதி திகழ்கிறது. ஒவ்வொரு மாதத்திலும் வளர்பிறை மற்றும் தேய்பிறை ஏகாதசி வரும். ஒவ்வொரு ஏகாதசிக்கும் ஒவ்வொரு விதமான பெயர்களும் உண்டு. அந்த ஏகாதசியில் விரதம் இருந்து வழிபாடு செய்வதன் மூலம் ஒவ்வொரு விதமான பலன்களும் கிடைக்கும். அந்த வகையில் மாசி மாதத்தில் வரக்கூடிய வளர்பிறை ஏகாதசி ஆமலக்கி ஏகாதசி என்று கூறுவதுண்டு. அன்றைய தினத்தில் நாம் ஒரே ஒரு மரத்தை வழிபாடு செய்தோம் என்றாலே பெருமாள் மற்றும் மகாலட்சுமியின் அருள் பரிபூரணமாக கிடைத்து செல்வ செழிப்புடன் வாழ முடியும். அந்த வழிபாட்டை பற்றி தான் நாம் இப்போது பார்க்க போகிறோம். ஒவ்வொரு தெய்வத்திற்கும் உரிய நாட்களில் அந்த தெய்வத்திற்கு உரிய மரத்தை நாம் வழிபாடு செய்தாலே நமக்கு அளவில்லா நன்மைகள் உண்டாகும். ஒவ்வொரு தெய்வத்திற்கும் ஒவ்வொரு விதமான மரங்கள் சிறப்பு வாய்ந்த மரங்களாக திகழும். அந்த மரங்களை அறிந்து கொண்டு அதற்குரிய நாளில் முழு மனதோடு நம்மால் இயன்ற முறையில் வழிபாடு செய்வதன் மூலம் அந்த தெய்வத்தின் அருளை நம்மால் பெற முடியும். அந்த வகையில் மகாவிஷ்ணு மற்றும் மகாலட்சுமிக்கு மிகவும் உகந்த ஒரு மரமாக திகழ்வதுதான் நெல்லி மரம். இந்த நெல்லி மரத்தை நாம் வழிபாடு செய்வதன் மூலம் மகாவிஷ்ணு மற்றும் மகாலட்சுமியின் அருளை பெற முடியும். மாசி மாதத்தில் வரக்கூடிய வளர்பிறை ஏகாதசி நாளைத்தான் நாம் ஆமலக்கி ஏகாதசி என்று கூறுகிறோம். இந்த ஆமலக்கி என்றால் நெல்லிக்கனி என்று அர்த்தம். அதனால் அந்த ஏகாதசி என்று நாம் நெல்லி மரத்தை வழிபாடு செய்வதன் மூலம் மகாவிஷ்ணு மற்றும் மகாலட்சுமியின் அருள் கிடைக்கும் என கூறப்படுகிறது. உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து உயிரினங்களும் அழிந்த பிறகு விஷ்ணுவின் உடலில் இருந்து வெளிப்பட்டு பூமியில் விழுந்த ஒரு நீர்த்துளிதான் நெல்லி மரமாக வளர்ந்தது என்று புராணங்களில் கூறப்படுகிறது. அதனால் நெல்லி மரத்தில் மகாலட்சுமியும் மகாவிஷ்ணுவும் பரிபூரணமாக குடியிருக்கிறார்கள் என்றும் கூறப்படுகிறது. நெல்லிக்கனியை தானமாக தருவதன் மூலம் நமக்கு அளவில்லா நன்மைகள் கிடைக்கும். அதே போல நெல்லிக்கனியில் தீபம் ஏற்றி வழிபாடு செய்வதன் மூலமும் சகல ஐஸ்வர்யங்களும் உண்டாகும். இப்படி ஐஸ்வர்யம் அதிகரிப்பதற்கும் செல்வ செழிப்பு உயர்வதற்கும் நெல்லிக்கனி என்பது நமக்கு உறுதுணையாக இருக்கிறது. அப்படிப்பட்ட நெல்லி மரத்தை இந்த மாசி மாதத்தின் வளர்பிறை ஏகாதசி வரக்கூடிய மார்ச் மாதம் 10ஆம் தேதி நாம் வழிபாடு செய்ய வேண்டும். காலையிலேயே நெல்லி மரத்திற்கு அடியில் தண்ணீர் தெளித்து பச்சரிசி மாவினால் கோலம் போட்டு ஒரு அகல் விளக்கில் நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றி வைத்துவிட்டு இப்போது நான் சொல்லக்கூடிய இந்த பாசுரத்தை முழு மனதோடு ஒரு முறை மட்டும் படித்து நெல்லி மரத்தை வலம் வந்து வழிபாடு செய்பவர்களுக்கு மகாலட்சுமி மற்றும் மகாவிஷ்ணுவின் அருள் பரிபூரணமாக கிடைக்க பெற்று செல்வ செழிப்புடன் வாழ்வார்கள். இந்த பாசுரத்தை டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்திருக்கேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போது அந்த பாசுரத்தை வாங்க பார்த்திடலாம். அகலக்கில்லேன் இறையும் என்று அலர்மேல் மங்கை உரை மார்பா நிகரில் புகழாய் உலகம் மூன்றுடையாய் என்னை ஆழ்வானே நிகரில் அமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழ் ஒன்றில்லா அடியேன் உன் அடிக்கில் அமர்ந்து புகுந்தேனே. மாசி மாதத்தில் வரக்கூடிய ஏகாதசி நாளன்று இந்த முறையில் வழிபாடு செய்பவர்களுக்கு மகாலட்சுமி மற்றும் மகாவிஷ்ணுவின் அருளால் செல்வ செழிப்புடன் சிறப்பான வாழ்க்கையை வாழ முடியும் என்ற தகவலை சொல்லி இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.